ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் என்னடா இது, நல்லவங்களா இருந்துட்டா இவ்வளோ பெரிய சோதனைலாம் வருமா? தமிழ்ச்செல்வி மாட்டுன்னு அவள் வேலையை பார்த்துட்டு அவள் மாட்டுன்னு போய்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஏன் இப்படி அந்த குழந்தைங்களும் சேர்ந்து தமிழ்ச்செல்வியை காயப்படுத்துறாங்களே அப்படின்ற வலி எல்லா ஆடியன்ஸுக்கும் இருக்கு. ஆனா அந்த ஆடியன்ஸுக்கு சொல்ற ஒரே வார்த்தை, ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனா கைவிட்டுருவான். சேதுவதான் என்கிட்ட இருந்து பண்ணாத தப்புக்காக பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப என் குழந்தைங்களை தான் நான் உயிரா நினைச்சு அதோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுங்களையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க ஐயா. இங்க பாருங்க சின்னம்மா, ஐஸ்வர்யாவுக்கு தாலி கட்டினது யாரு? குழந்தைய கோயில்ல மாத்திக்க போன தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு ஜடமா திரும்பி வராங்க. அழகர் அவங்கள அம்மானு கூப்பிடலன்ற மிகப்பெரிய வருத்தம். இன்னொரு பக்கம் சேதுவை அப்பான்னு கூப்பிடுறது ஒரு பக்கம் நிம்மதியை கொடுத்தாலும், ஆனா ஐஸ்வர்யாவை அம்மானு கூப்பிடுறது தமிழ்ச்செல்விக்கு மிகப்பெரிய வலியா மனசுல மாறி இருக்கு. அதுல இருந்து அவங்களால மீளவே முடியல. அதே சோகத்தோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் அதையே நினைச்சு உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதை பார்த்த அம்மாச்சி, ஏண்டி தமிழ், ஏண்டி இப்படி அழுதுகிட்டே இருக்க? அவன் சின்ன குழந்தைடி, அவன் வளர வளர அவனுக்கு நீ தான் அம்மான்னு சொல்லி கொடுத்தா அவன் தானா அவன் உன்னை அம்மானு கூப்பிட போறான்டி. இப்ப அவனுக்கு தெரியாத வயசுடி. அவன் இங்க வந்து உன் கூட 2 நாள் தான் இருக்கான். அங்க ஐஸ்வர்யா கூட தான் 5 நாள் இருக்கான். அப்ப யாரு கூட ரொம்ப நாள் இருக்காங்களோ அவங்களதான் அம்மானு குழந்தை நினைச்சிடுச்சு. அது வளர வளர நீ தான் பெத்த அம்மா, நீ தான் 10 மாசம் சுமந்து பெத்தன்னு சொன்னா குழந்தை புரிஞ்சுக்க போகுதுடி. இதுக்கு ஏண்டி உக்காந்து இந்த அளவுக்கு கூப்பாடு போட்டு அழுதுகிட்டே இருக்க? கொஞ்சம் மனசை மாத்திக்கொடி அப்படின்ற மாதிரி அம்மாச்சி சொல்றாங்க. அதை தமிழால ஏத்துக்கவே முடியல. செம்ம கடுப்பாயிட்டாங்க தமிழ். ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் என்னடா இது, நல்லவங்களா இருந்துட்டா இவ்வளோ பெரிய சோதனைலாம் வருமா? தமிழ்ச்செல்வி மாட்டுன்னு அவள் வேலையை பார்த்துட்டு அவள் மாட்டுன்னு போய்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஏன் இப்படி அந்த குழந்தைங்களும் சேர்ந்து தமிழ்ச்செல்வியை காயப்படுத்துறாங்களே அப்படின்ற வலி எல்லா ஆடியன்ஸுக்கும் இருக்கு. ஆனா அந்த ஆடியன்ஸுக்கு சொல்ற ஒரே வார்த்தை, ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனா கைவிட்டுருவான். அதுதான் இப்ப ஐஸ்வர்யாவும் செம்ம கடுப்பாயி, அம்மாச்சி இப்படி சொன்ன உடனே என்னது, நான் 2 நாள் தான் குழந்தைய பாத்துக்கிறேனா? அப்ப மீனாட்சி என் கூட 5 நாள் இருக்கால்ல, அப்ப நான் மீனாட்சி எப்படி வளர்த்துருக்கேன்? அப்பானா யாரு, யாரு அப்பான்னு கூப்பிடணும்னு தெளிவா சொல்லி வளர்த்துருக்கேன்ல, அந்த மாதிரி அவங்களும் வளர்த்துருக்கணும்ல. அம்மானா யாரு, அவ தான் உன்னை பெத்த அம்மா அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்கணும்ல. இப்ப நான் வந்து இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அவனை வந்து மீனாட்சி அப்பா அப்பான்னு கூப்பிட்டு அங்க போய் குழந்தைய மாத்திக்கும் போது சேது அப்பான்னு கூப்பிடாம என் கூட இருக்கிறவனை அப்பான்னு கூப்பிட்டா அது சேதுவுக்கு தாங்கிக்க முடியுமா? உன் பேரனால் அது தாங்கிக்க முடியுமா? நீனா அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க அப்படின்னு செம்ம கடுப்பாகி பேசிட்டு தமிழ்ச்செல்வி எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க அழுதுகிட்டே. அதை பார்த்த அம்மாச்சி, இவ சொல்றதும் நியாயமா தான் இருக்குது. எந்த தாய்க்கும் இந்த வலி இருக்க தான் செய்யும். அவ மனசு ஆறுதலுக்காக நான் பேச ஆரம்பிச்சா கடைசியில் அவ என்னையே தப்பா நினைச்சிட்டு போறாளே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க அம்மாச்சி. உள்ள போன தமிழ்ச்செல்வியால இந்த விஷயத்தை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. திரும்ப 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 இதே ஞாபகம் அவங்க மனசுல வந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்களால எந்த விஷயத்திலயும் கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல. அந்த கடுப்புல தமிழ்ச்செல்வி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பாட்டுன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு சிவனேன்னு ஒரு வழியில போயிட்டு இருந்தா நம்மள ஏன் இப்படி வம்புக்கு இழுக்கிறாங்கன்னே தெரியலையே, இதை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு போன் எடுக்கிறாங்க. நேரா பஞ்சாயத்து தலைவருக்கு போன் பண்றாங்க. ஐயா உடனே பஞ்சாயத்தை கூட்டுங்க ஐயா அப்படின்னு சொல்ற மாதிரி பேசுறாங்க. என்னமாச்சு அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து தலைவர் கேட்கிறாரு. இல்லங்க, நீங்க உடனே பஞ்சாயத்து கூட்டுங்க, அங்க சேது வீட்டுல இருந்து எல்லாரையும் பெரிய ஆட்களை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பஞ்சாயத்து தலைவரும் ராஜாங்கத்துக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணி பஞ்சாயத்துக்கு வர சொல்றாங்க. பஞ்சாயத்துக்கு அழகரை கூட்டிக்கிட்டு தமிழ்ச்செல்வி வராங்க. தமிழ்ச்செல்வி குடும்பமும் வராங்க. அந்த பக்கம் ராஜாங்க குடும்பம் மொத்தமா மீனாட்சியை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஐயா என்னால தாங்கிக்கவே முடியல, என்னால வீட்டுக்கு போனாலும் நிம்மதியா உட்காரவே முடியல, என்ன அழகரை அம்மானு கூப்பிடாத வலி என்னால இப்ப வரைக்கும் தாங்கிக்கவே முடியல ஐயா. ஐயா நீங்க இந்த வேதனை அனுபவிச்சா உங்களுக்கு அதோட வலி தெரியும் ஐயா. இதே உங்க பொண்ணு உங்களை அப்பான்னு கூப்பிடாம இன்னொருத்தர போய் அப்பான்னு கூப்பிட்டா உங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும் ஐயா. ஆனா இதையே நீங்க பொண்ணா இருந்து அதை அனுபவிச்சு பாருங்க ஐயா, அப்பதான் உங்களுக்கு அதோட வேதனை தெரியும். ஒரு அம்மாவோட வலினா என்னன்னு உங்களுக்கு அப்பதான் ஐயா தெரியும். இதுவே எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி இங்க வந்து குழந்தைய மாத்த வரும்போது சேது அப்பான்னு கூப்பிடாம என் கூட இருக்கிறவன அப்பான்னு கூப்பிட்டா சேதுவுக்கு எவ்வளவு வலி இருக்கும். அந்த வலியை அவங்கவுங்க அனுபவிச்சாதாயா அவங்களுக்கு தெரியும். தூரம் இருந்து பாக்குறவங்களுக்குலாம் அந்த வலி தெரியாது. அவருக்கு வந்து அவரை மீனாட்சி அப்பான்னு கூப்பிட்டான்ற சந்தோஷத்துல அவர் மிதந்துட்டு இருக்காரு. ஆனா என்னோட நிலைமையில இருந்து அவரை யோசிச்சு பார்க்க சொல்லுங்க. என்ன அழகரும் அம்மானு கூப்பிட மாட்டான், யாரோ ஒருத்திய அம்மானு கூப்பிடுறான். மீனாட்சியும் என் அம்மானு கூப்பிடாம சேதுவியே நினைச்சு அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் எப்படி வளர்த்திருக்கேன், அவங்க எப்படி வளர்த்திருக்காங்க? என்னதான் குழந்தைங்களை பிரிஞ்சு வளர்த்தாலும் யாரு அம்மா யாரு அப்பான்னு சொல்லி வளர்க்கறது தான் உண்மையான வளர்ப்பு. அதை நான் வளர்த்திருக்கேன், அங்க அவங்க வளர்த்திருக்காங்களா? அவங்க நஞ்ச விதைச்சி வளர்த்திருக்காங்க. அதனால ஐஸ்வர்யா குழந்தைங்களை நல்லா பாத்துக்கலன்னு நான் சொல்ல வரல. குழந்தைங்களை ஐஸ்வர்யா நல்லா பாசமா தான் பாத்துக்கிறாங்க. அதனாலதான் அவங்களை அழகர் அம்மானு கூப்பிடுறாங்க. ஆனா நான் தானே பெத்தவ, என்னதானே அம்மானு கூப்பிடணும்? அந்த வழி எனக்கு தானே தெரியும். உடனே கடுப்பான சேது, ஏன் மீனாட்சி உன் கூட 5 நாள் இருக்கால, அவன் ஏன் உன் அம்மானு கூப்பிடல, அவன் ஏன் என்ன அப்பானு கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு சேது. அதான் என்னோட வளர்ப்பு. யாரு அப்பான்னு
சொல்லி கொடுத்து நான் வளர்த்துருக்கேன். நீங்க வளர்த்த வளர்ப்பு பாத்தீங்களா? யாரு பெத்த அம்மா, யாரு வளர்ப்பு அம்மா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி கத்துறாங்க. அந்த பக்கம் ஐஸ்வர்யா, ஏன் தமிழ், நான் அம்மாவா இருக்க கூடாதா? நான் பெத்த குழந்தைங்க மாதிரிதான் நான் அழகரை பாக்குறேன், அதனாலதான் அவன் என் மேல பாசமா இருக்கான். உடனே தமிழ்ச்செல்வி, இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ பாசமா இல்லைன்னு நான் சொல்ல வரல, நீ பாசமா தான் இருக்க. ஆனா உனக்கு கொஞ்சறதுக்கு ஒரு குழந்தை வேணும், உனக்கு பாசமா இருக்கிறதுக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைச்சீங்கன்னா நீயும் சேதுவும் சேர்ந்து ஒரு குழந்தைய பெத்துக்கோங்க. அந்த குழந்தைய நீங்க கொஞ்சிக்கோங்க. என் குழந்தை என் கூட இருக்கட்டும், 2 குழந்தைங்களையும் நான் கூட்டிட்டு போறேன். அப்பதான் 2 குழந்தைங்களையும் என் அம்மானு கூப்பிடும். இப்ப நான் சொல்றது புரியுதா அம்மாச்சி? நான் அன்னைக்கு ஏன் 2 குழந்தைங்களையும் கொடுக்க மாட்டேன்னு இப்ப சொன்னது புரியுதா? இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் அன்னைக்கே சொன்னேன். 2 குழந்தைங்களும் அம்மா யாரு அப்பா யாருன்னு தெரியாம யாரையோ போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் சொன்னது இப்ப உங்களுக்கு புரியுதா அம்மாச்சி அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி அம்மாச்சியை பார்த்து கேட்கறாங்க. அந்த பக்கம் ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் ஒரே குதூகலமா இருக்கு. என்னடா இது, இந்த விஷயத்த நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, அவள் அப்படியே உயிரோட கொல்லுதுங்களே அவ பெத்த பிள்ளைங்களே அப்படின்னு செம்ம சந்தோஷத்துல இருக்காங்க ஈஸ்வரியும் சித்ராவும். உடனே இங்க ஈஸ்வரி, ஏ ஐஸ்வர்யா, இப்ப தெரியுதா? இப்ப தமிழ்ச்செல்வி சொல்றது உனக்கு புரியுதா? நான் அப்பவே சொன்னேன்ல, உனக்குன்னு ஒரு குழந்தை வேணும், அந்த குழந்தை உன்னை அம்மானு கூப்பிடணும், அதனால நீயும் சேதுவும் சேர்ந்து ஒரு குழந்தைய பெத்துக்கோங்கன்னு எத்தனை முறை சொன்னேன், இப்ப உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் மலர், ஏங்க நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? ஏன் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டு இப்படி குளிர் காயறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் மலர் செம கோவமா பேசுறாங்க. இந்த பக்கம் ராஜாங்க வந்துட்டு, அம்மா தமிழ்ச்செல்வி, நீ சொல்றது எல்லாமே எங்களுக்கு நல்லாவே புரியுது, ஒரு அம்மாவோட வலி என்னால ஏத்துக்க முடியுது, ஆனா பஞ்சாயத்து வார்த்தையை மீற முடியாது இல்ல, 2 குழந்தைங்களும் உங்ககிட்டயே கொடுத்து அனுப்ப முடியாது இல்ல அப்படின்ற மாதிரி ராஜாங்க இங்க இருந்து பேசுறாரு. ஐயா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இங்க அம்மாச்சி இருக்காங்க, நீங்க அம்மாச்சியை தானே ஆத்தா ஆத்தான்னு கூப்பிடுறீங்க, இதே அம்மாச்சியை தவிர வேற யாரையாவது போய் ஆத்தான்னு உங்களால மனசார கூப்பிட முடியுமா? அதை தான் அம்மாச்சியால ஏத்துக்க முடியுமா? அம்மாச்சி கிட்ட கேட்டு பாருங்க, அதோட வலி என்னன்னு அம்மாச்சிக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இங்க தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. உடனே பஞ்சாயத்துல இருக்கிறவங்க, சரிம்மா இப்ப என்னதான் சொல்ல வர, எதுக்காக பஞ்சாயத்தை கூட்டி இருக்க, நாங்க என்னதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து தலைவர் கேட்கிறாரு. இல்லைங்க ஐயா, நான் என் 2 குழந்தைங்களையும் என் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். என் குழந்தைங்க என் கூட வளர்ந்தாதான் என்ன பாசமா அம்மானு கூப்பிடுங்க, அப்பதான் நான் தான் அம்மான்னு அதுங்களுக்கு தெரியும். சேதுவதான் என்கிட்ட இருந்து பண்ணாத தப்புக்காக பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க, ஆனா இப்ப என் குழந்தைங்கள தான் நான் உயிரா நினைச்சு அதோட வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுங்களையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க ஐயா அப்படின்னு பஞ்சாயத்துக்கு முன்னாடி குப்புற கீழே விழுந்து அழுகுறாங்க. ஐயா உங்க காலில் கூட விடுறேன் ஐயா, தயவு செய்து என் 2 குழந்தைங்களையும் என்கிட்ட கொடுத்துருங்க ஐயா, என்னால எந்த வேலையும் செய்ய முடியல, என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, நான் காலேஜுக்கு போகணும், படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்னும் நிறைய கனவோட புருஷன் இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஐயா, தயவு செய்து அந்த குழந்தைங்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க ஐயா, அந்த குழந்தைங்களோட முகத்தையே நான் சந்தோஷமா பார்த்துக்கிட்டு அதை நினைச்சே நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன் ஐயா. சேதுவும் ஐஸ்வர்யாவும் அங்க சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இங்க நான் தனிக்கட்டையா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் குழந்தைங்க எனக்கு ஆறுதலா இருக்கும், என் குழந்தைங்களுக்கு நான் ஆறுதலா இப்படியே என் வாழ்க்கையை கழிச்சிருவேன் ஐயா, தயவு செய்து அந்த 2 குழந்தைங்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க ஐயா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. உடனே சேது வந்து, தமிழ்ச்செல்வி குழந்தைங்களை அங்க கொடுக்க முடியாது, உனக்கு மட்டும்தான் குழந்தையோட பாசம்னா என்னன்னு தெரியுமா? எனக்கும் குழந்தையோட பாசம் தெரியும். மீனாட்சி நான் எங்க அம்மாவா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். மீனாட்சி என்ன ஒரு முறையும் தொடும்போதும் எங்க அம்மா தொடுற மாதிரி நான் ஃபீல் பண்றேன், அதனால எங்க அம்மாவை விட்டு என்னால பிரிய முடியாது. உனக்கு உங்க அம்மாவை விட்டு பிரிய முடியாது இல்ல, நீ வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இன்னொரு பொண்டாட்டியோட இருக்க, ஆனா நான் எப்படி இருக்கேன், எனக்குன்னு இருக்கிறது இந்த 2 குழந்தைங்க மட்டும்தான், அந்த குழந்தைங்க கூட என்ன அம்மானு கூப்பிடலான்னு எனக்கு எவ்வளவு வலி இருக்கும். உனக்கு வேணும்னா நீ ஐஸ்வர்யாவோட சேர்ந்து நீ இன்னொரு குழந்தைய பெற்று அதை கொஞ்சிக்கோ. இப்ப நான் இங்க தனியா இருக்கேன், எனக்குன்னு குழந்தைங்க வேணும், எனக்கு ஆறுதலா இருக்கிறது என் குழந்தைங்க மட்டும்தான், அதனால என் குழந்தைங்களை நான் கூட்டிட்டு போறேன் ஐயா, தயவு செய்து என் குழந்தைங்களை என்னோட அமிச்சிடுங்க ஐயா, உங்க எல்லாரு காலையும் நான் விழறேன் அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்விங்க ஒரே அழுகியா அழுதுட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்க, அம்மா தமிழ், 2 குழந்தைங்களையும் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா இங்க சேது என்னமா பண்ணுவான், அந்த குழந்தைங்களை பார்க்கணும்னு நினைச்சா அவன் என்ன பண்ணுவான், அவரை வேணா இங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க ஐயா, அவர் குழந்தைங்கள அவர் பார்க்க வராரு, அதுக்கு நான் தடையாவே இருக்க மாட்டேன், இங்க வந்து எங்க வீட்டுல வந்து அவர் குழந்தைங்களை பார்த்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. அதுக்கு ராஜாங்க, ஐயா சேது நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. தமிழ் சொல்றதும் நியாயமா தான் படுது, எதுக்கு பெத்த அம்மா கிட்ட இருந்து குழந்தைங்களை பிரிச்சு அதை நம்ம வேடிக்கை பார்க்கணும், குழந்தைங்க அம்மா கூட இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய வலின்னு நான் அனுபவிச்சுட்டு தான்ப்பா வந்தவன், அதனால தமிழ்ச்செல்வி கிட்ட 2 குழந்தைங்களையும் கொடுத்து அனுப்புங்கப்பா, நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ஐஸ்வர்யா, அதெல்லாம் முடியாது, என்னால இங்க அழகர் இல்லாம இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அழறாங்க. உடனே இங்க ஈஸ்வரியும் சித்ராவும், என்னடி இவன் நடிக்கிறாளா இல்ல உண்மையான பாசத்தை காமிச்சு அந்த குழந்தை வேணும்னு கேட்கிறாளா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பஞ்சாயத்து தலைவர், சரிம்மா உன் 2 குழந்தைங்களையும் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ, ஆனா எப்ப சேது வந்தாலும் எந்த தடங்களும் இல்லாம நீ குழந்தைய காட்டணும் அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்துல பேசுறாங்க. இல்லைங்க ஐயா, அவர் எப்ப வேணாலும் வந்து பார்த்துட்டு போட்டோம், எந்த ராத்திரியா இருந்தாலும் பகலா இருந்தாலும் எந்த நேரத்துல வந்தாலும் நாங்க காட்டுறதுக்கு தயாரா இருக்கோம் ஐயா அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. இந்த பக்கம் ராஜாங்க குடும்பம் பஞ்சாயத்து முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போறாங்க. அடுத்த நாள் கருப்பும் சேதுவும் தொகுதிக்கு கிளம்பி போறாங்க. அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யாவுக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் ஆகும்போது போட்டோ எடுத்த போட்டோகிராஃபரை பாக்குறாங்க. ஐயா உங்க கல்யாண ஆல்பம் ரெடி ஆயிடுச்சு, அதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அதை சேது கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கி சேது பிரிச்சு பாக்குறாரு. பக்கத்திலேயே தாலி கட்டுற மேட்டர் தான் அங்க இருக்கு. அந்த தாலியை கட்டினது ஈஸ்வரியும் சித்ராவும்.
சேது இந்த பக்கம் குழந்தைய பார்த்துட்டு திரும்பிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஈஸ்வரியும் சித்ராவும் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டிட்டு இருக்காங்க. ஐயா, இதை நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் ஐயா. என்னடா தாலி மாப்பிள்ள கட்டலையே, வேற யாரோ கட்டிட்டு இருக்காங்களே, ஃபர்ஸ்ட் பேஜ்ல தாலி கட்டுறதை வைக்கலாமே அப்படின்னு நானும் போட்டோ ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் ஐயா. அதுல நீங்க கட்டுற மாதிரி ஒரு ஷாட்டு கூட கிடைக்கல. ஒருவேளை நம்ம தான் தாலி கட்டுறதை எடுக்கலையோ, எங்க நீங்க என்ன புடிச்சு திட்ட போறீங்களோ அப்படின்னு நினைச்சு நானும் விட்டுட்டேன். கடைசி வரைக்கும் அந்த ஷாட்டு கிடைக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி போட்டோகிராஃபர் சேது கிட்ட சொல்லிட்டு ஆல்பத்தை கொடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த ஆல்பத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு போன சேது ஐஸ்வர்யா எங்க வான்னு சொல்லி ஆல்பத்தை கூப்பிட்டு காட்டுறாரு. இதுல தாலி உனக்கு யார் கட்டினது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அது வந்து எனக்கு தெரியாது மாமா அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. அந்த பக்கம் ஈஸ்வரியும் சித்ராவும் என்ன சேது என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அடிச்சு புடிச்சு ஓடி வராங்க. இங்க பாருங்க சின்னம்மா, ஐஸ்வர்யாவுக்கு தாலி கட்டினது யாரு? எனக்கு அந்த நேரத்துல எதுவுமே புரியல. நான் கட்டினா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா ஐஸ்வர்யா கழுத்துல சித்ரா தாலி கட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் இங்க போட்டோ இருக்கு. அப்ப தாலி நான் கட்டலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சேது, நீ தான் கட்டின, முடிச்சு நீ தான் போட்ட, மீதி 2 முடிச்சதான் நாங்க போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து இழுக்கிறாங்க. சின்னம்மா, என்னை கோவப்படுத்தாதீங்க, தயவு செய்து உண்மையை சொல்லிடுங்க. அப்ப அந்த முடிச்சு போட்ட போட்டோ எங்க போச்சு? அதை கடைசி வரைக்கும் போட்டோகிராஃபர் தேடி பார்த்தாராம், அது கிடைக்கவே இல்லையா. 3 முடிச்சு நீங்க தான் போட்டிருக்கீங்க, இங்க பாருங்க அப்படின்ற மாதிரி போட்டோ எடுத்து காட்டுறாரு. ஈஸ்வரி இல்லன்னு அதை சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க சேது போய் செம கடுப்பாய் கழுத்திலேயே ஒண்ணு விடுறாரு ஈஸ்வரிக்கு. ஒழுங்கு மரியாதையே சொல்லுங்க சின்னம்மா, நீங்க தானே ஐஸ்வர்யாவுக்கு தாலி கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே ஈஸ்வரி, ஆமா சேது, ஐஸ்வர்யா உன் ஞாபகமாவே உன் மேல பைத்தியமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. எனக்கு எப்படியாச்சும் சேது மாமாவை கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தா. அதனாலதான் உன்னை ஏமாத்தி ஐஸ்வர்யா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்ற மாதிரி இங்க ஈஸ்வரி சொல்றாங்க. அந்த பக்கம் ஐஸ்வர்யாவும் ஐயோ மாமாக்கு நம்ம துரோகம் பண்ணது தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாமா, அந்த போன் கால் கூட நான் தான் மாமா தமிழ்ச்செல்வி மாதிரி பேசினேன். தமிழ்ச்செல்வி மாதிரி மிமிக்ரி பண்ணி போன்ல பேசி அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது நான் தான் மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்ற மாதிரி சேதுவோட காலில் வந்து ஐஸ்வர்யா விழுறாங்க. சி அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு சேது நேரா தமிழ்ச்செல்வியை பார்க்க போறாரு. அங்க நடந்த எல்லா உண்மையும் தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்றாரு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு, இப்ப உங்களுக்கு உண்மை தெரியுதா அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி கேட்கறாங்க. உடனே சேது, ஆமா தமிழ்ச்செல்வி, நீ சொல்றத நான் நம்பாம போயிட்டேன், என்ன தயவு செய்து மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. தயவு செய்து எழுந்துறீங்க, இப்ப உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப நான் உங்களை ஏத்துக்கிட்ட அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி கேட்கறாங்க. தமிழ்ச்செல்வி, அதான் அவ கழுத்துல நான் தாலியே கட்டலையே, என்னை ஏமாத்தி தானே என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சேது சொல்றாரு. உடனே அம்மாச்சி வந்துட்டு, அதான் என் பேரன் சொல்றான்ல தமிழ், அவளுங்க என் பேரனை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணியிருக்காளுங்க, இங்கேயும் உன்னால குழந்தைங்களை பிரிஞ்சு இருக்க முடியல, தயவு செய்து சேது ஏத்துட்டு சேதுவோட சந்தோஷமா வாழு அப்படின்ற மாதிரி அம்மாச்சி சொல்றாங்க. உடனே யோசிச்சு பார்த்த தமிழ்ச்செல்வியும், ஆமா, நம்ம புருஷன் நம்ம கூட இருந்தாதான் நமக்கு மரியாதை. இப்ப பாரு, நம்ம பெத்த குழந்தைங்களே நம்மள அம்மானு கூப்பிட மாட்டாங்குது, யாரையோ போய் அம்மானு கூப்பிடுது அப்படின்னு யோசிச்ச தமிழ்ச்செல்வி சேதுவை ஏத்துக்கிறாங்க. இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.